உங்க அண்ணனா, உங்க தம்பியா, உங்க தலைவனா நீ வாசிட்டு இருக்க நீ இப்படி உணர்ச்சியா பேசுற அவன் எழுதி கொடுக்கணும்ல சார், உணர்ச்சியாக பேச வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும், எழுதி கொடுக்காம விட்டான் போல இருக்க அவன். அதனால இப்ப பிரச்சனை என்ன, ஃபர்ஸ்ட் விஜய் செய்ய வேண்டியது அந்த வண்டியில ஸ்டாண்ட் 4 ஸ்டாண்ட் சார் 1 2 3 4 நகர்ந்து வந்துருங்க. இல்ல அட்லீஸ்ட் பேப்பர் கொடுக்கறதுக்காக பக்கத்துல ஒருத்தரையாவது நிப்பாட்டலாம். இல்லங்க அது நேத்து வேற பவுன்சர்ஸ் இல்ல, யூசுவலா வர்ற பவுன்சர்ஸ்க்கு தெரியும். அவங்க சொல்லிடுவாங்க சார் இது இந்த காக்கி பேண்ட்ல 3வது பாக்கெட்ல இருக்கு சார், காக்கி பேண்ட் 4வது பாக்கெட்னு அவங்க இண்டிகேட் பண்ணிடுவாங்க. இல்ல அவங்களே எடுத்து வச்சிருவாங்க. புது பவுன்சர்ஸ்க்கு விஜயோட தன்மை என்னங்கிறது தெரியல. ஒருவேளை அவர் உண்மையிலே பேசிடுவார் போலன்னு நினைச்சாங்க. அதனால எந்த இருந்து எங்க உருவுறது, ரொம்ப சிம்பிளான ஃபார்மட் தானுங்க. ஒரு தொகுதிக்கு போறோம், தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் என்ன, இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், பொதுவாக நான் கொடுத்த வாக்குறுதி என்ன, அங்க யாராவது திட்டமா 2 திட்டுங்க, நீங்க திமுக பாஜக திட்டமா திட்டிக்கிங்க, திட்டிக்கிட்டு இந்த வேட்பாளர்களுக்கு வாக்களிங்க, அது கடைசியா சொல்லணும். இதுதானே ஃபார்மட். இந்த ஃபார்மட்டை கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு அரசியல் எப்படிங்க வச்சு இருக்க முடியும்? ரொம்ப சாதாரண சார் 5 விஷயம் செய்ய உட்காந்து கிளாஸ் எடுப்பார் ஜான் சார், நல்லா பாத்துக்க, நீ படிச்சவன் கிடையாது, நான் அதனால ஒன்னு திரும்ப சொல்ல மண்டையில கொட்டி சொல்லி கொடுக்குறேன், தயவு செய்து இந்த ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணு. இதை சொல்லி கொடுத்தோம், இதை எடுத்துக்கிறது கூட விஜய் ரெடியா இல்ல பாருங்க.